வணக்கம். பாஜக கூட்டணியில தொடரலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து நேத்து மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தி, அந்த ஆலோசனை கூட்டத்தில சில முக்கியமான முடிவுகள் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு படிவத்த குடுத்தாரு. அதில வந்து பாஜக கூட்டணியிலலாம் நம்ம தொடரலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் எல்லாத்தையும் டிக் பண்ண மாரி ஒரு ஐடியா குடுத்தாரு. யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்க உங்களது கருத்த வந்து மென்ஷன் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து திடீர்னு ஏன் ஓபிஎஸ் இந்த மாரி சூழ்நிலை வந்துச்சு? ஏன் இந்த மனநிலைக்கு போனாரு? பாஜக வந்து தொடர்ந்து ஆதரிச்சுக்கிட்டே இருக்கிறாரே. பாஜக ஆதரவு மனநிலையில தான் இருந்துட்டு இருந்தாரு. திடீர்னு ஏன் அவருக்கு வந்து பாஜக மேல ஒரு வெறுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அண்ணாமலை இருந்த வரைக்கும் ஓபிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு ஆதரவு மனநிலையில பாஜக மேலிடம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப அண்ணாமலை மாற்றின பிறகு பார்த்தீங்கன்னா, பாஜக மேலிடம் ஓபிஎஸ்ஸ கண்டுக்கவே இல்ல. அமித்ஷா வந்தாரு, எடப்பாடி பழனிசாமிய மிரட்டி கூட்டிட்டு வந்து கூட்டணி வச்சாரு. கூட்டணி வச்சதோட அவரோட இது முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறமா அவர் என்ன செஞ்சாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வந்து தேர்தலை சந்திக்கும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து சில அழுத்தங்களை கொடுத்து, அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். நீங்க மத்தியில வந்து என்டிஏ கூட்டணி வச்சுக்கங்க. சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா, அதிமுக தலைமையில தான் வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு இத குடுத்துட்டாங்க. அதுக்கும் அமித்ஷா ஓகே சொல்லி, அதிமுக தலைமையில அதுவும் முதலமைச்சரா வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி தலைமையில வந்து இந்த கூட்டணி வந்து தேர்தலை சந்திக்கும் 2026 தேர்தலை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டார். இதுதான் வந்து ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்தது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேட்பாளராக இருந்துக்கிட்டோம். அவர் வந்து ஓபிஎஸ் என்ன சொன்னார், என்னையை கொண்டு வந்து அதிமுகக்குள்ளேயும் என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அதிமுகக்குள்ளே கொண்டு வந்து விடணும் அப்படின்னு சொல்லி தான் பாஜகட்ட சொல்லியிருந்தார். பாஜகவும் அதுக்கான ஓகே சொல்லி தான் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நின்றாங்க. நின்று பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் சரி, டிடிவி தினகரனும் சரி, மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்ததுக்கு அப்புறம் அதிமுகவே வந்து டெபாசிட் இலக்க வைக்கிற அளவுக்கு ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க. 2ஆம் இடத்துக்கு வந்திருந்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அதிமுக சுருண்டுருச்சு. அதிமுக அந்த பாஜக கூட்டணி எல்லாமே சுருண்ட போது இவங்க வந்து ஒரு கௌரவமான ஒரு தோல்வியை தான் சந்திச்சாங்க. அந்த அளவுக்கு இருந்தாங்க. சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செஞ்சுருக்கணும் பாஜக, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து கட்சிக்குள்ளே டிடிவி தினகரன் கூட தனி கட்சி வச்சிருக்கிறார். ஓபிஎஸ்க்கு தனி கட்சி இல்லை. அவர் அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கிறார். அவ்வளோதான். அந்த குழுவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவருமே ரொம்ப பல கேள்விகளோடு அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். கோயில் கோயிலாக சுற்றி பார்த்தாரு. பாஜக மேலிடத்தோட பேசி பார்த்தாரு. பாஜக மேலிடம் சமீபமாக பார்த்திங்கன்னா பெருசாக அவரை கண்டுக்கவே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவர் இந்த மாதிரி முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் அந்த முடிவை வந்து நிர்வாகிகள் கையிலேயே ஒப்படைச்சிட்டு இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் போட்டு பேசுகிறாரு. இன்றைக்கி வந்து ஒரு சரியான முடிவு சொல்வார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க கொடுத்ததில் அந்த ஒரு படிவத்தை கொடுத்து அதில் ஃபில்லப் பண்ணி கொடுங்க, நம்ம யாரோட கூட்டணி வைக்கலாங்கிறத நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நிறைய பேர் வந்து பாஜக கூட்டணி வேணவே வேணாம், நீங்கள் இது பண்ண வேணாம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறதுக்கு நம்ம ஏன் போய் அந்த கூட்டணியோட கலந்துக்கிட்டு நம்ம இருந்து நம்ம செயல்படணும், அது தேவையே கிடையாது, நீங்கள் ஒன்று செய்யுங்க, நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைங்க, நாம் தமிழர் கட்சி வந்து இப்போ நம்மளை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தாவேகாவோட கூட்டணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து தாவேகா, சீமான் இவங்க 2 பேருமே கூட்டணி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட கூட்டணியில் வந்து ஒருவேளை ஓபிஎஸ் வந்தார் அப்படின்னா ஓபிஎஸ் மேலே 2 பேருக்குமே மரியாதை இருக்குது. சீமானுக்கும் மரியாதை இருக்குது. அதே போல் வந்து விஜய்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது. விஜய் தொடர்ந்து நடிக்கலாம். ஓபிஎஸ்ஸை முதலமைச்சராக்கிட்டு தொடர்ந்து விஜய் கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்திடலாம். ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு தாவேகால அனௌன்ஸ் பண்ணதை தாண்டி வெற்றி பெற்ற பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கட்டுங்க, துணை முதலமைச்சராக கூட இருந்துட்டு போகிறாரு விடுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட விஜய் விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நிறைய பேர் வந்து தாவேகா, சீமான் இந்த கட்சியோடு நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக ராஜ்யசபா சீட்டை நோக்கி தான் இருக்குது. ராஜ்யசபா சீட்டை கொடுக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா கட்சியிலே 2 பேர்த்துக்கு தான் கொடுக்க போகிறார். ஒன்று பட்டியல் இனத்தை சேர்ந்தவர், இன்னொருத்தர் இஸ்லாமியத்தை சேர்ந்தவர். அவர் யாருங்கிறத வந்து தேர்தல் நெருக்கத்தில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பஞ்சாயத்தே அதிமுகவில் ஓடுது. ஜெயக்குமாரெல்லாம் வந்து ராஜ்யசபா சீட்டுக்கு தான் பொறுமையாக இருந்துக்கிட்டே இருந்தார். இப்போ பாஜகவோட கூட்டணி வேணான்னு வேறு சொல்லிட்டு இருந்தார். இனிமேல் ராயபுரத்தில் நின்றாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு நம்ம செட்டில் ஆயிடுவோம்னு நினைக்கும் போது ராஜ்யசபா சீட்டு ஜெயக்குமாருக்கும் கிடையாது. அப்படிங்கும்போது எடப்பாடியை ரொம்ப தீவிரமாக ஆதரித்தா அடுத்த விக்கெட் ஜெயக்குமாருக்கும் அதிமுகவில் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஜெயக்குமாரும் வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார். அதனால் பார்த்திங்கன்னா இப்போது அதிமுகக்குள்ளே உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனநிலையில் நிறைய பேர் இல்லை. அது இல்லாமல் வந்து இப்போ பிரச்சனை பொள்ளாச்சி பாலியல் வழக்கு வேறு பிரச்சனை வேறு பஞ்சாயத்து இதெல்லாம் வந்துருச்சா,
பொள்ளாச்சி வந்து நாங்கள் தான் வழக்கு பதிஞ்சோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் முதலமைச்சராக இருந்தபோது இந்த வழக்கு பதிஞ்சனால தான் இன்றைக்கி ஒரு குற்றவாளிகள்லாம் தப்பிக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அப்போ வந்து இவர் வந்து காவல்துறை வந்து சரியாக விசாரிச்சிருக்கணும். ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு 12-15 நாள் கழித்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து தப்பான ஒரு விஷயம் தானே. போலீஸ் வந்து கட்டுப்பாடில் அப்போ முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருந்தது. போலீஸ் விசாரிக்கலை. எஃப்ஐஆரை உடனே வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனை போய் மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அந்த குற்றவாளிகளோட தொடர்பில் இருக்கிறவங்க போய் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. கைதே பண்ணலை, எஃப்ஐஆரே பதிவு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் இருந்தது. இதை கையில் ஜனநாயக மாதர் சங்கம் எடுத்தது, கனிமொழி எடுத்தாங்க. இப்படி தொடர்ந்து வந்து திமுக இதை கையில் எடுத்தோன்னு தான் இந்த வழக்கு வந்து சிபிசிஐடிக்கு போகுது. சிபிசிஐடிலேருந்து சிபிஐக்கு மாறுது. சிபிஐக்கு மாறினா எப்படியா இருந்தாலும் நம்ம ஆட்சி காலத்தில் இதோட தீர்ப்பு வராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி சிபிஐக்கு மாற்றி விட்டார். ஆனால் அவர் வந்து உரிமை கொண்டாடுறதுல தப்பு. அவர் நாங்கள் தான் வந்து இந்த வழக்கை பதிஞ்சோம் பார்த்தீங்களா அப்படின்னு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரவீனோட ஃப்ரெண்டு தான் திருநாவுக்கரசுலாம் முக்கியமான குற்றவாளிகளில் இருக்கிற சபரி திருநாவுக்கரசுலாம் பிரவீனோட நண்பர்கள். பிரவீன் யாருன்னா பொள்ளாச்சி ஜெயராமனோட பையன். அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் இவ்வளவு பண்ணதும் கிட்டத்தட்ட ஒரு 275 பிள்ளைங்களோட வாழ்க்கையை சீரழித்தது. ரொம்ப அப்பாவி பொண்ணுங்களாக இருக்கிற ரொம்ப ஏழ்மையான பொண்ணுங்களை பயன்படுத்தி அவங்கள வீடியோ எடுத்து பெல்ட்டால் அடித்து அண்ணே அடிக்காதீங்கண்ணே வலிக்குதுனேன்னு கதறின அந்த வீடியோலாம் வந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இன்றைக்கி வந்து நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் தான் வந்து குற்றவாளிகளை கைது பண்ணோம் அப்படி இப்படிலாம் சொல்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியாது. அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி ஜெயராமனை வச்சு பேசின அந்த வீடியோலாம் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்குது. திமுக வந்து முன்னெடுத்தது. கண்டிப்பாக அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அன்றைக்கி இருந்த எஸ்பி கூட வந்து இதை பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை, எஃப்ஐஆரே பதிவு பண்ணலை. ஆனால் இது வந்து நாங்கள் பதிவு பண்ணோம், அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு பின்னாடி திமுக இருந்தது அப்படிங்கிற மாதிரி திமுகவும் சொல்கிறாங்க. அதிமுக வந்து நாங்கள் சரியான ஒரு இதில் முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முடிவும் வந்து தப்பு தான். அவங்க எடுத்திருந்தால் காவல்துறையை விசாரணை பண்ணிருக்கீங்க, ஏன் சிபிஐக்கு போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஞானசேகரன் அவருடைய விஷயத்தை சம்மந்தமாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்துக்கெலாம் போகும்போது காவல்துறை சரியாக விசாரிக்கும் போது எதுக்காக நாங்கள் சிபிஐக்கு போடணும், காவல்துறை விசாரிச்சுட்ருக்காங்கல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியை எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கே கேட்டுட்டு ஒரு கண்டிப்போடு இது பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. காவல்துறை கையில் வச்சுருக்காங்க, சரியான விசாரணை சரியான ரூட்டில் போகுது அப்படின்னா சிபிஐக்கு மாற்ற வேண்டியதே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அதை கடத்தி போடணும்னு தான் பண்ணார். ஆனால் இன்றைக்கி வந்து உரிமை கொண்டாடுறாரு, நாங்கள் தாங்க இந்த குற்றவாளிகளை உண்மையான குற்றவாளிகளை நாங்கள் தாங்க கைது பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தோம் அப்படின்லாம் பேசுகிறார். அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் அப்படி பண்ணுற ஒரு கள்ளக்குறிச்சி மாணவி இறந்து போனதுக்கு இன்றைக்கி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு பொண்ணு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்காக யார் அந்த சார் அப்படின்லாம் ஒரு டேக்கை போட்டு பேசுகிற எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி இறந்து போச்சுல்ல, அந்த பிரச்சனைக்கு அவர் பேசினாரா? அந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாரா? அந்த பிரச்சனை சம்மந்தமாக எங்கேயாவது பேசியிருக்கிறாரா? பேசவே இல்லை. அந்த பள்ளிக்கூடத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அவருடைய உறவினர் தான் ஒருத்தர் பள்ளிக்கூடத்தை வச்சுருக்கிறார். அதனால தான் சவுகு சங்கர் எல்லாமே போய் அந்த பெண்ணை வந்து தவறான ஒரு சித்தரிப்புலாம் பண்ணதெல்லாம் அப்போ தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடநாடு விஷயத்தையும் வந்து நேற்று முதலமைச்சர் வேறு பேசி விட்டாரா, அது எடப்பாடி பழனிசாமி பயங்கரமான டென்ஷன் ஆகிடுச்சு, கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சு. கொடநாடு பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கொடநாடு வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை விசாரணை போயிட்டுருக்கு, அதுவும் தீர்ப்பு விரைவில் வரும்னு சொன்னார். ஆனால் பொள்ளாச்சி வழக்கோடு வந்து முதலமைச்சர் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அப்போ வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா 3 மாதத்தில் நாங்கள் பொள்ளாச்சி விஷயத்தை எடுத்துருவோன்னு சொன்னார். ஆனால் சிபிஐக்கு போயிடுச்சு. சிபிஐக்கு போன பிறகு அதை விசாரித்து முடிவெடுக்க ஒரு 6 வருஷ காலம் ஆச்சு. அதில் 4 வருஷம் திமுக தரப்பில் தான் இருந்தது. சரி, இப்போ கொடநாடு வழக்கம் விசாரணை வரும். கொடநாடில் என்ன பஞ்சாயத்து அப்படின்னா தொடர் மரணங்கள் தான். கொடநாடில் வந்து கொள்ளையடித்தது என்னென்னா ஒரு கரடி பொம்மையும் 4 வாட்சும் கொள்ளையடித்தாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அரசு இருக்கும்போது சொன்னது. அது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட வீடு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகி 2 மாதத்தில் வந்து அங்கே பிப்ரவரி மாதம் இவர் முதலமைச்சர் ஆகிறாரு. ஏப்ரல் மாதம் அங்கே வந்து ஒரு ஓம்பதுங்கிறவர் ஒரு மரத்தில் கட்டி வச்சு அவரை கொண்டு போகிறாங்க. அந்த மரம் கூட இப்போ எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட வீடு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், அங்கே கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு தெரியும். சம்மந்தப்பட்ட இடத்துக்கு அவர் போகவே இல்லை. ஆனால் உண்மையான குற்றவாளி அங்கே இருந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா டிரைவர், சசிகலாவோட டிரைவருங்கிறாங்க, இல்லை ஜெயலலிதாவோட டிரைவர். அவங்க கொடநாடு வரும்போது தங்குற டிரைவர் கனகராஜ். அவர் வந்து என்ன செய்கிறாரு,
அவருக்கு எல்லாமே அந்த கொடநாடோட ரூட் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறனால உள்ளே பூந்து கரெக்டாக பூந்து அங்கே இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டார். டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி அமைச்சராக இருந்த எல்லாத்தையுமே கூப்பிட்டு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஜெயலலிதா எல்லாத்திட்டையும் எழுதி வாங்கின பத்திரங்கள், சொத்துகள் விவரங்கள் எல்லாத்தையுமே எழுதி வாங்கின அந்த பத்திரங்கள் எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வச்சுக்கிட்டார். அதை கொண்டு வந்தது கனகராஜ் இந்த கொலை சம்பவம் நடந்த பிறகு, கொள்ளை சம்பவம் நடந்த பிறகு 5வது நாள் நைட்டு வந்து கார் விபத்தில் இறந்துறாரு. அதே போல் அந்த கொலை சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்த சயானம் அன்னைக்கு வந்து அவர் குடும்பத்தை இழந்துறாரு. இப்படி தொடர்ந்து கொலைகள் நடக்குது. என்னப்பா இவ்வளோ பெரிய இது, 24 ஹவர்ஸும் கரண்ட் வரும், அது இல்லாமல் அங்கே சிசிடிவி கேமராவே இல்லையா, குற்றவாளி யாருன்னு கூட நமக்கு தெரியாமல் போச்சு, சிசிடிவி கேமரா இருக்கும்ல அப்படின்னு கேட்கும்போது, சிசிடிவி கேமராவோட ஆப்ரேட்டர் தினேஷ் அவரும் வந்து வீட்டில் வந்து தூக்குப்போட்டு செத்து போயிடுறாரு. இப்படி தொடர்ந்து ஒரு கொலை சம்பவம் நடக்குது. அப்போ முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி எதை பற்றியுமே பேசவே இல்லை. சம்மந்தப்பட்ட இடம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட இடம். அந்த இடத்துக்கு அங்கே போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆய்வு கூட பண்ணல எடப்பாடி பழனிசாமி. அப்படி தான் இருந்தார் அவர். அப்படி இருக்கிறவர் வந்து இப்போ கொடநாடு வழக்கு அப்படிங்கும்போது டகார்னு அவருக்கு ஒரு பதட்டம் வந்துடுது. பொள்ளாச்சி வழக்கு போல் கொடநாடு வழக்கம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம், பதட்டம் எல்லாமே வந்துடுது. சட்டமன்றத்திலே முதலமைச்சர் என்ன சொன்னார், பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னாரு. அப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே பேசலை. அப்பையும் அதே தான் சொன்னார். அதே போல் பார்த்திங்கன்னா கொடநாடு வழக்கம் தீவிரமாக விசாரணை நடந்துட்டுருக்கு. விரைவில் வந்து அதுக்கான தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லும்போது தேர்தல் வேறு நெருங்கிக்கிட்டு வருது. கொடநாடு வழக்கில் உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னு சொன்னோம்னா, ஏற்கனவே வந்து இறந்து போன கனகராஜோட அண்ணன் தனபால் கூட அந்த விஷயம் சம்மந்தமாக பேசியிருக்கிறார். அதுக்கு கூட நீதிமன்றத்தில் போய் இது மாதிரி என்னை சம்மந்தப்படுத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு தடை உத்தரவு வாங்கிட்டு இருந்தார். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து பல சிக்கல்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாகிட்டே இருக்குது. இந்த பொள்ளாச்சி வழக்கில் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்ன ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம். இது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை திமுக அரசு சிபிஐக்கு மாற்றி இந்த வழக்கை வந்து விசாரித்து இப்போ வந்து உண்மையான குற்றவாளிகளுக்கு ஆயுள் முடிகிற வரைக்கும் தண்டனை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து திமுக கிடைச்ச வெற்றி மாதிரி. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. எப்படியாது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலையில் இது பாஜகவுக்கும் கூட்டணியில் வைக்கிறனால பாஜகவுக்கும் வந்து ஒரு பின்னடைவை கொடுக்கும் அப்படின்னு பாஜக இப்போ யோசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இப்போ உட்கட்சி பிரச்சனை இல்லை. பாஜகவோட கூட்டணி வச்சோன்னே எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம துணிஞ்சு என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. இப்போ ஓபிஎஸை வந்து கட்சிக்குள்ளேயும் சேர்க்க மாட்டேன், கூட்டணிக்குள்ளேயும் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இது வந்து ஓபிஎஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, பாஜக எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்கிறது என்னென்னா, உங்கள் கூட கூட்டணி வைக்கல, அதிமுகவோட கூட்டணி வைக்கல, பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க, எங்கள் கூட கூட்டணி வைக்கிறவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு வரோம், அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறதுல என்ன பெருசாக உங்களுக்கு தயக்கம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி உங்கள் கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து சுயேட்சையாக வந்து போட்டி போடுற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க, இல்லை தாமரை சின்னத்தில் நிற்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க. இது ரெண்டுமே தப்பு. சுயேட்சையாவோ தாமரை சின்னத்திலையோ அவர் நிற்கக்கூடாது. ஆனால் பார்த்திங்கன்னா, அவர் இப்போ வச்சுருக்கிறது அதிமுக உரிமை மீட்பு குழு தான் வச்சுருக்கிறார். இந்த மாதிரி சமயத்தில் அவர் அதிமுகவோட கூட்டணி வச்சார்னா ரெட்டைலை சின்னத்தில் போட்டி போடலாம். ரெட்டைலை சின்னத்தில் போட்டி போட்டார்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் உருவாயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால அவர் அதிமுக கூட்டணிகளை கொண்டு வர மாட்டோம், கட்சிகளையும் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அவர் சுயேட்சையாக நின்று அவர் சுயேட்சை சின்னத்தில் நின்று ஒரு 4 பேருக்கு சீட்டு வாங்குறாரு அப்படின்னா, அந்த 4 பேரும் சுயேட்சை சின்னத்தில் நின்று போட்டி போட முடியாதுல்ல. அது மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுத்துருங்களா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க. டிடிவி தினகரன் பாஜகவோட தீவிரமான ஒரு ஆதரவாளராக மாறிட்டார். ஆனால் அவர் மாறினவர் கூட இப்போ என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு தனியாக கட்சி இருக்குது, சின்னம் இருக்குது அப்படிங்கிறனால அவருக்கு அந்த கட்சி சின்னத்தில் நின்று அவர் இது பண்ணிடலாம், போட்டி போடலாம். ஆனால் அவருக்குமே ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டு இருக்கு இப்போது எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு, செயல் எல்லாமே. அதனால் இப்போ தான் பார்த்திங்கன்னா, ஓபிஎஸ் நேற்று அவருடைய ஆதரவாளர்களுக்கு படிவம் கொடுத்ததில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, அவங்க பேர், என்ன பதவியில் இருக்கிறீங்க எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி யாரோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி சொல்லுங்கள். நான் வந்து மாவட்ட செயலர்கள், கட்சி நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை பண்ணுவேன். ஒரு 6 மாவட்ட செயலர்கள்ட்ட ஒரு ஆலோசனை பண்ணிகிட்ருக்காரு. தொடர்ந்து வந்து இந்த இதை வந்து எல்லா மாவட்டங்களையும் பண்ண போகிறாரு, முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. இந்த ஸ்டெப்பை முன்னாடியே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. அதே இல்லாமல் பார்த்திங்கன்னா, எம்ஜிஆர் அதிமுக இருக்குல்ல, அந்த கட்சி இன்னமும் அப்படியே தான் இருக்குது. அந்த கட்சிங்கிற பேரில் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இவர் வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டிகிட்டே இருக்கார். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுப்போம்
அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பாஜகவும் இவங்கள அப்படியே விடக்கூடாது, இவங்கள வச்சு தான் நம்ம வந்து அதிமுகவே கேம் விளையாட முடியும் அப்படிங்கிறனால இவங்கள வச்சுக்கிட்டே கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஓபிஎஸ் வந்து தமிழக வெற்றி கழகம் விஜயோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம், இல்லை நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். அப்படி இல்லை 2 கட்சிகளும் இணைந்து தான் தேர்தலை சந்திக்க போகுது அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியில் ஓபிஎஸும் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும், அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட 3வது அணின்னு சொல்கிறாங்க, அதே போல் சீமானையும் 3வது அணின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓபிஎஸும் அவங்களோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா பாஜக சொல்லி தாங்க ஓபிஎஸும் வந்து அவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு எழும் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஓபிஎஸ் இந்த அளவுக்காவது ஒரு நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவர் எந்த அளவுக்கு மன ரீதியாக பாஜகவை நம்பி ஏமாந்து போயிருக்கிறாரு, அந்த பாதிப்பு அந்த மன உளைச்சல் எல்லாமே வந்து அவரை வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டப்படுத்தியிருக்கு. அது ஏன் பாஜக புரிஞ்சிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தோணுது. பாஜக அப்படி தான் பண்ணணும், எல்லா மாநிலத்திலையும் அப்படி தான் பண்ணணும். எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கி வந்து உட்கட்சி பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், இது தற்காலிகமானது தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்க எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு துரோகம் பண்ண போகிறாரா, இல்லை பாஜக எடப்பாடி பழனிசாமியை வச்சு செய்ய போதா அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு அதிமுக வட்டாரத்தில் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.